என்ன ப்ரோ வரமாட்டேன்னு நினச்சேன், வந்துட்டேன். இவனை பார்த்தாலே கடுப்பாகுதுடா. இன்னைக்கு போகும்போது அவனை அடிக்கலாமா? செஞ்சிருவோம். டேய் மச்சான், அங்கே போகிறானுங்கடா அவனுங்க. அப்படிங்களா அவனை மாட்டிக்கிட்டான்டா. ஹலோ மாஸ்டர். மாஸ்டர் அவன் வந்துட்டான். சரவணா, அவனை பார்க்கும்போது உனக்கு ஏதாவது ஃபீல் ஆகுது? பார்க்க ஏதோ பைத்தியக்கார மாதிரி இருக்கான் மாஸ்டர், ஆனால் உங்களுக்கு ஒரு பவர் ஃபீல் ஆகுது. ஹீ இஸ் த சூசன் ஒன் சரவணா. மாஸ்டர், நான் விஜேஷ் அன்னைக்கு கால் பண்ணியிருந்தேன்ல. நல்லாவே தெரியும் விஜேஷ், உனக்காக தான் இவ்வளோ நாளாக காத்துட்ருக்கேன். எனக்காக என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க? ஆமாம் விஜேஷ், என்னோட வா நான் சொல்கிறேன். ஆமாம், என்ன இது? அது ஒன்றும் மாஸ்டர், கீழே வந்துட்டேன். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு தெரியுதா விஜேஷ்? யார் மாஸ்டர் இப்படி? உன்னோட வம்சாவளி தான் இவரோட வம்சாவளி தான் நீ. எப்படி நான் யாரும் வந்து நினைக்க தெரியாதா? ஆனால் எப்படி தெரியுமா? நீ இதை நம்புறது முக்கியம் இல்லை, நீ யாருன்றதுதான் முக்கியம். ஓ சரி, அப்போ நான் யாரும் நீங்களே சொல்லுங்க. இரு, ஏன் அவசரப்படுற? நீங்கள் சொல்லுங்க மாஸ்டர். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கு விஜேஷ், சிலம்பம் அதோட அழிவுல இருந்துச்சு. அப்போ ஒரு வீரன் உருவானா, அவர் தான் அகத்தியர். அந்த காலத்துல அவருக்கு ஒரு சக்தி இருந்ததாகவும், அந்த சக்தியை பயன்படுத்தி அவரால் எத்தனை பேர் கூட வேணாலும் சண்டை போடலாம்னோ, அவர் எத்தனை பேர் கூட சண்டை போட்டாலும் அவர் மேல ஒரு சின்ன அடி கூட விழாதுன்னு சொல்லப்பட்டுச்சு. இதுல என்ன ஒரு அற்புதமான விஷயம்னா, அவருக்கு ஒரு வரமும் கொடுக்கப்பட்டுச்சு. அவரோட இந்த சக்தி அவரோட வம்சாவளியில வர்ற ஒரு உண்மையான வீரனை போய் சேரணும்னு. சரி, அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? மாஸ்டர் இவன் மாதிரி ஒரு முட்டாளை நான் பார்த்ததே இல்லை மாஸ்டர். விஜேஷ், நீதான் அந்த வரம் பெற்ற மனிதன். உன்னோட வம்சாவளியில தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நீதான். மாஸ்டர் சும்மா வாழ்க்கையில் தான் சொல்லாதீங்க. நான் தேர்ந்தெடுக்கலாம் போல, நான் அடி வாங்கதான் லைக். இது வரைக்கும் நீ எதிர்த்து நிற்க முயற்சி எடுக்கல, ஆனா அந்த நைட்டு நீ ஓடுறதை விட்டுட்டு எதிர்த்து நிக்க நினைச்ச, கரெக்டா? ஆமா, ஆனா அதனாலதான் என் வம்சத்துல யாருமே அப்படி நினைக்கிறியா? நான் இது வரைக்கும் பேசினேன்னு அவருடைய வம்சாவளி தான் நீ. உனக்கு ஏன் செல்வத்தை பத்தி தெரியலன்னு யோசிச்சியா? அப்ப எங்க குடும்பத்துல சிலம்பு கத்துக்காததுக்கும் எதிர்த்து நிக்காததுக்கும் ஏதாவது ரீசன் இருக்கா? அகத்தியர் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஆளு. இருந்தாலும் அவருக்கு ஒரு வீக்னஸ் இருந்துச்சு. அது என்னன்னா, மற்றவங்களை சுலபமா நம்புறது. நம்ம என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் சில பேருக்கு பிடிக்காது. அது போலதான் அகத்தியர் பிடிக்காதவங்களும் இருந்தாங்க. அவரு கூட யாரு மாஸ்டர் அது? அவரோட தம்பி. தம்பியா? ஆமா, அவரோட பேர் விஸ்ரவா. அவரோட கோபம் அகத்தியர் மேல மட்டும் இல்ல, அவரை பாராட்டுற எல்லாரும் மேலேயும். அப்படின்னா? ஆமா, அகத்தியரோட மொத்த குடும்பத்தையும் ஒரே நல்ல தீ வச்சு எரிச்சிட்டாரு. நான் இதை எங்க மாஸ்டர் கதையா சொல்லும் போது எங்களுக்கு மோட்டிவேஷனுக்காகவும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சொல்றாரு அப்படின்னு நினைச்சேன். பட் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதுல உண்மை இருக்குன்னு நம்புறேன். நீங்க சொல்றதுல ஓகே மாஸ்டர், பட் அகத்தியரோட மொத்த குடும்பம் வந்துச்சுன்னா நான் எப்படி அவரோட வம்சம் ஆவேன்? அதான் எனக்கும் தெரியல. பாத்தீங்களா, உங்களுக்கே தெரியல. இதெல்லாம் சும்மா கட்டுக்கதான் மாஸ்டர். நீ அமலும் நான் நம்பிக்கிறாங்க. நான் எனக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும் வந்தேன். ஆனா நல்லா கதை கேட்டு போறேன் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். வேலை எடுத்துட்டு வா. வேணும்னா நீயே பார்த்துக்கோ. சீக்கிரமா திரும்பி வந்துடுறா. மாஸ்டர் அவன் வருவான் நினைக்கிறீங்க? கண்டிப்பா வருவோம். உங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அப்ப நான் ஹீரோவா?